Dear students, today topic we discuss about the non-flowering plants. இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதாவது பூக்காத தாவரங்கள் அப்படி சொல்லக்கூடியது. பிளான்ட்ஸ் தட் do not bear flowers or seeds are called non-flowering plants. இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா பூக்காது, விதைகள் உற்பத்தி பண்ணாது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். தே ரீப்ரொடியூஸ் மோஸ்ட்லி பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். இது வந்து வித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணிய விதைகள் போன்ற ஒரு அமைப்பை, விதைகளில் அதை என்ன சொல்லுவோம்னாக்கா வித்துக்கள் அப்படி சொல்லுவோம். ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் மாதிரி உற்பத்தி பண்ணும். ஸோ அதிலேருந்து நியூ பிளான்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இதை வந்து நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பிளான்ட்ஸ் தட் டு நாட் பியர் ஃப்ளவர்ஸ் ஆர் சீட்ஸ் ஆர் கால்டு நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். They reproduce mostly means the spores. இதனுடைய உற்பத்தி, இதனுடைய இனப்பெருக்கம் ஸ்போர்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, பிளான்ட்ஸ் ஆஃப் தி கேட்டகரி ஆர் ஃபர்தர் சப்டிவைடட் into 3 division based on the complexity of the plant body. இந்த பிளான்ட் பாடியை இந்த குரூப் ஆஃப் நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், 3 டிவிஷன் ஃபர்தர். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு 3 டிவிஷன் நம்ம டிவைட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலோபைட்டான்னு ஒன்று, ப்ரையோபைட்டா ஒன்று, டெரிடோபைட்டா ஒன்று. ஓகே, பிளான்ட்ஸ் ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ் ஆர் ஃபர்தர் சப்டிவிஷன். இதுக்கப்புறமும் டிவிஷன் நம்ம பண்ணும்போது 3 டிவிஷன் நம்ம ஃபார்மேஷன் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பிளான்ட் பாடி, அதனுடைய உடல் அமைப்பு வச்சு நம்ம பிரிக்க போகிறோம். ஒன்று தாலோபைட்டா, செகண்ட் ப்ரையோபைட்டா, தேர்ட் ஒன் டெரிடோபைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தாலோபைட்டா, அந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தாலோபைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் மோஸ்ட்லி அக்வாட்டிக் பிளான்ட் that are characterized by antifresh plant body called thallus. ஓகே, தாலோபைட்டாவோட ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், அதாவது நீரில் வசிக்கக்கூடிய ஒரு தாவர வகைகளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய பாடி எப்படி இருக்கும்னாக்கா தேலஸ் அப்படி சொல்லப்படுது. ஏன் தேலஸ்ன்னு சொல்கிறோன்னாக்கா, த நாட் டிஃப்ரென்ஷியேட் த பிளான்ட் ஸ்டெம், லீவ்ஸ், ரூட் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஆன்டிஃபெர்ஷன்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், திஸ் பிளான்ட்ஸ் டு நாட் பியர் த ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதில் வந்து ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ்னு தனியாக இருக்காது. ஒரு பிளான்ட் பாடி ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் தேலஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து தாலோபைட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவனிங்க, தாலோபைட்டா கன்சிஸ்ட் ஆஃப் தி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம், மோஸ்ட்லி அக்வாட்டிக் நீரில் வசிக்கக்கூடிய ஒரு தாவரம், கேரக்டரைஸ்ட் பை ஆன்டிஃப்ரெஷட். இதனுடைய கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிஃப்ரெஷ்டாக இருக்கக்கூடிய பிளான்ட் பாடி. அந்த ஆன்டிஃப்ரெஷ் பிளான்ட் பாடி எப்படின்னாக்கா, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி காணப்படக்கூடிய அமைப்பை கொண்டது தாலோபைட்ஸ். They also lack of tissues conducting water. ஓகே, அதை நீரை கடத்தக்கூடிய அந்த திசுக்கள், சைலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இதில் கிடையாது. ஓகே, ஆல்கே குரூப்டு அண்டர் த தாலோபைட்ஸ். ஆல்கே அப்படி சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அந்த தாவரங்கள் எல்லாமே ஆல்கேவில் என்னென்ன வகைகள் இருக்கோ அது எல்லாமே எந்த குரூப்பை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலோபைட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய குரூப்பை சார்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். தென் see the picture. தாலோபைட்ஸோட பிளான்ட் பாடி இப்படி தான் ஒரு க்ரீன் கலரில் இதாக இருக்கும். இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மைனூட்டாக அதனுடைய பாடி பார்த்திங்கன்னா ரூட்டு, ஸ்டெம்ஸ், லீவ்ஸ்னு எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு ஒரே அமைப்பாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதுதான் சொல்கிறோம் தேலஸ் அப்படி சொல்லப்படுது இதனோட உடலை. இந்த மாதிரி தான் அந்த பாறைகளில் மொத்தமாக என்னாகும், அந்த தாலோபைட்ஸ் பிளான்ட் வந்து ஆல்கே அப்படி சொல்கிறோம்ல, ஆல்கே பாசிகள் அது வந்து அப்படியே ஒட்டி காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஓகே, தென் ப்ரையோபைட்ஸ். ப்ரையோபைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் சாஃப்ட் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் த டேம்ப் ஏரியாஸ், ஈரமான பகுதிகள், அண்ட் ஃப்ரம் த வெல்வெட்டி க்ரீன் லேயர். Although plant
body does not have root, stem, leaves. It does have root like, stem like, or appendages. Bryophytes. Bryophyte consists of small, soft terrestrial plant that grow temp areas from velvety green layer. ப்ரையோபைட்ஸுங்க தாவரங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் டெரெஸ்ட்ரியல்ஸ் தரையில் வசிக்கக்கூடிய ஒரு தாவர வகையாக இருக்குது. இது எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்ப் ஏரியாஸ், ஈரமான பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு தாவர வகை. ஃப்ரம் த வெல்வெட், அதை பார்க்குறதுக்கு வெல்வெட்டு பொறுத்துற மாதிரி க்ரீன் லேயராக காணப்படும். ஸோ இது வந்து ப்ரையோபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரையோபைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்மால் சாஃப்ட் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய தாவரம்னு சொல்கிறோம். பிளான்ட்ஸ் க்ரோத எந்த பகுதியில் வசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரமான பகுதிகளில் வசிக்கும். ஃப்ரேமே வெல்வெட்டி க்ரீன் லேயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வெல்வெட்டி கிளாத்தை போட்ட மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் த பிளான்ட் பாடி டஸ் நாட் ஹேவ் ரூட், ட்ரூ ரூட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான ரூட், ஸ்டெம், லீவ்ஸ்னு எதுவும் கிடையாது, பட் இருக்கும். எப்படின்னு பாருங்கள். டஸ் ஹேவ் த ரூட் லைக், வேர்கள் போன்ற ஒரு அமைப்பு. ஸ்டெம் லைக், ஸ்டெம் லைக் போன்ற ஒரு அமைப்பு. அட் லீஃப் லைக் இஸ் அப்பண்டேஜ், அதை ஒட்டின மாதிரி ஒரு இலை அமைப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பட் எப்படி இருக்காது, செப்ரேட்டாக ரூட்டு, ஸ்டெம்ஸ், லீவ்ஸ்னு இருக்காது, ஆனால் இருக்கும். ஓகே. தென் த பிளான்ட் பாடி ஆல்சோ வியர்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், பார்க்குறதுக்கு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏ கால்ட் ரைசைஸ் பை விச் ஃபிக்ஸ்டு இன் டு த சாயில். ஓகே, இது நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் அதில் டிஃப்ரென்ஷியேட்டு காணப்படக்கூடிய ஒரு தாவரமாக தான் காணப்படுது இது. இது பார்த்திங்கன்னா எந்த பகுதியை அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கோ, தரையில் ஒட்டிக்கிட்டு இருக்கோ, அது வந்து ரைசாய்ஸ், வேர் பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதில் என்ன சொல்கிறோன்னாக்கா ரூட் லைக், ஸ்டெம் லைக் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே. விச் ஃபிக்ஸ்டு இன் டு த சாயில், தரையை ஒட்டி வசிக்கக்கூடிய ஒரு தாவரமாக சொல்லப்படுது இதை. திஸ் பிளான்ட்ஸ் லைக் கண்டக்டிங் ஆஃப் த டிஷ்யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபுட் அண்ட் வாட்டர். இந்த தாவரம் பார்த்திங்கனாக்கா உணவு மற்றும் நீர் இதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய திசுக்கள், கண்டக்டிங் ஆஃப் த திசுக்கள் இதில் கிடையாது அப்படி சொல்கிறான். தீஸ் பிளான்ட்ஸ் லேக் கண்டக்டிங் ஆஃப் த டிஷ்யூ, எது பற்றாக்குறையாக இருக்குது, எது இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் ஃபுட்டு அண்டு வாட்டர், இதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய திசுக்கள் இல்லாமல் இருக்குது. மோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகள், லிவர்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரலுறு தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ன்வார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை இலை போன்ற தாவரங்கள். இது குரூப் ஆஃப் த ப்ரையோபைட்ஸ். இது எல்லாமே ப்ரையோபைட்ஸோட கேட்டகரியில் வரக்கூடிய தாவரங்கள். ஓகே. இந்த லிவர்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மடலாக தோன்றக்கூடியது, அதாவது லிவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விடுவதால் லிவர்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ன்வார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொம்பு போன்ற அமைப்பாக இருக்கக்கூடிய தாவரங்களாக இருக்குது. ஸோ அது வந்து பசுமை அலை, அந்த இலைகள் வந்து அலைகள் போன்ற அமைப்பில் படிப்படியாக காணப்படக்கூடியதை நம்ம சொல்லுவோம்னாக்கா இதை ஹார்ன்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பசுமை அலை தாவரங்களில் கொடுத்துருக்கான். ஓகே. ஆர் குரூப்டு அண்டர் த ப்ரையோபைட்ஸ். இந்த வகையான தாவரங்கள் எல்லாமே ப்ரையோபைட்ஸில் வருது அப்படின்னு பார்க்குறோம். தென் அந்த வெல்வெட் நேச்சர்ஸ் மாதிரி க்ரீன் லேயராக இருக்குது பாருங்கள், அந்த பிக்சரை பாருங்கள். எஸ், இதான் வெல்வெட் பொறுத்தின மாதிரி அதனுடைய ப்ரையோபைட்ஸோட தாவரங்கள் இப்படி தான் வளரும் அப்படின்னு பார்க்குறோம். தென் டெரிடோபைட்ஸ், அதை பி சைலண்ட்டுப்பாங்க, டெரிடோபைட்ஸ் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். டெரிடோபைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட் தட் ஹேவ் டிஸ்டிங்க்ட் ஆஃப் த ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். டெரிடோபைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய லீஃப், ஸ்டெம், ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது. ஓகே. த டெரெஸ்ட்ரியல் பிளான்ட் ஹேவ் டிஸ்டிங்க்ட் த ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் காணப்படுதா. திஸ் பிளான்ட் கண்டெயின் த சிம்பிள் கண்டெயின் ஆஃப் த டிஷ்யூ ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் வாட்டர் அண்ட் ஃபுட்டு. இதில் வந்து கண்டெயின் ஆஃப் த டிஷ்யூ இருக்குது, உணவு மற்றும் நீர் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான திசுக்கள் காணப்படுது. அது ரொம்ப டெவலப் இல்லாமல் சிம்பிளாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டு ஹாஸ்டைல் அண்டு குரூப்டு அண்டர் த டெரிடோபைட்ஸ். இந்த வகையான தாவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரடி மற்றும் குதிரைவால்கள் போன்ற அமைப்புடைய தாவரங்கள். திஸ் லீவ்ஸ் ஃபெரன்ஸ் இஸ் கால்டு ஃபான்ஸ் அப்படி சொல்லப்படுது. மடலுடைய தாவரங்கள், மடலுடைய தாவரங்கள் அப்படி சொல்கிறது FRONDS அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதில் ஸ்மால் ஹோல் இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களாக இருக்கும் அப்படி சொல்கிறான். ஸோ இந்த வகையான தாவரங்கள் எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோபைட் அப்படின்னு சொல்லப்படுது. சி த பிக்சர்.
டெரிடோபைட்ஸில் கூடிய பெரணி வகையான தாவரத்தோட படம் பார்க்குறீங்க. தென் அனதர் ஒன் பிக்சர்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம் டெரிடோபைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் தாலோபைட்ஸ், ப்ரியோஃபைட், டெரிடோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான தாவர நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். வில் மீட் அகைன் in the next videos. Thank you.